நிச்சயமா இந்த தனுசு ராசி அன்பர்கள் மஸ்டா செய்ய வேண்டியது இதுல விதியை மாற்றும் வல்லமையும் உண்டு. இந்த ஃபர்ஸ்ட் டவுட் என்ன வரும்னா, சார் கிரகணத்துல எல்லாமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த ராசி அன்பர்களுக்கு நம்ம நிறைய நாள் சொன்னோம், வீடு கட்டுங்க, இடம் வாங்கும், செகண்ட் ஹேண்ட் வீடு, வண்டி வாகனம் வாங்குற யோகம் உண்டுன்னு நாங்கள் சொல்கிறோம். நிச்சயமா உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, இதெல்லாம் உண்டு. ஆனால் அடகு வைத்த பொருளை போய் அடகு வைக்கிறேன், இந்த நேரத்தில் வச்சு மீட்ட முடியாது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே இவரை தெரியுங்க. அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். இப்ப கெஸ் பண்ணிருப்பீங்க யாருன்னு. ஆமாங்க, வாஸ்து நிபுணர் நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பர் சார். நிறைய பேர் உங்க பதிவுகளை பாக்குறாங்க. குறிப்பா சொல்லணும்னா நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க. சோ அந்த கமெண்ட்டை படிக்கும் போது இந்த டாபிக் நம்ம சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கே ஒரு தோணல் வருது. அப்படி நான் பார்த்து எடுத்த ஒரு டாபிக் தான் இது. என்னன்னா, சூரிய கிரகணம் பிளஸ் அமாவாசை, ஆடி அமாவாசை ரெண்டுமே ஒரே நாள்ல வருது சார். இந்த ஆகஸ்ட் மாசம் வரக்கூடிய ஆடி அமாவாசை பிளஸ் சூரிய கிரகணம். இப்ப சூரிய கிரகணம் அப்படின்னாலே இந்த விஷயங்கள்லாம் செய்யாதீங்க, இந்த இடத்துக்கு போவே கூடாது, கண்டிப்பா இந்த ராசிக்காரர்கள்லாம் பரிகாரம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ இந்த சூரிய கிரகணத்தை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஒவ்வொரு ராசியினரும் என்ன செய்யணும், என்ன தவிர்க்கணும்ன்றதை நம்ம பார்த்துடலாம். நிச்சயமா முதல்ல இந்த வருடம் நடக்கின்ற வருடத்துல சிறப்பான வருடம். ஏன்னா சூரிய கிரகணம் ஆடி அமாவாசையும் இரண்டும் கடந்து வர்றதுனால உலக அளவுல பல மாறுதல் ஏற்பட போகுது. அந்த உலகத்தில் இருக்கிற நமக்கும் ஏற்பட போகுது. இந்த 12 ராசிகளுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, முதல்ல செய்யக்கூடியவைன்னு நிறைய இருக்கு. இந்த ஆடி அமாவாசை ஒட்டி நிறைய வரும், செய்யக்கூடாததுன்னு வருது. அப்ப மனிதர்கள் இதை சரியாக கடைபிடித்தால் விதியை வெல்லும் வல்லமை படைக்கின்ற காலகட்டம். ஜாதகத்துல பல தோஷங்களுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்க. மாத்திரு தோஷமா, பித்ரு தோஷமா, அதுல பாத்தீங்கன்னா கிரகண தோஷங்கள் பிறந்திருப்பாங்க, தந்தை வழி தோஷங்கள், தாய் வழி தோஷங்கள், பூர்வ கர்மாக்கள், கர்மாவை மாற்ற காலம் பிறந்திருக்கிறது. அப்ப இந்த கிரகணமும் அமாவாசையும், அது ஆடி அமாவாசை, முன்னோர்களும் கிரகணம் அனைத்துக்கும் அந்த நெகட்டிவ் அப்படியே மாத்தி வாழ்வுல பாசிட்டிவ், புதுசா ஒரு மனிதன் பிறந்து அந்த ஜாதகம் இருந்து அப்படி இருக்கும், அது மாறக்கூடிய காலகட்டம். அப்ப நம்ம இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திட்டு ஒரு சில வழிமுறைகள் சொல்ல போறேன். ஆண் பெண் இருவரும் கடைபிடிச்சா ஜெயிக்க போகிற காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சுங்க. சூப்பர் சார். நிச்சயமா மிஸ் பண்ணாம முழு பதிவையும் பாருங்க. ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன தவிர்க்கணும். 2 நாள் தாங்க. இந்த 2 நாள் மட்டும் சார் சொல்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா லைஃப் ஃபுல்லா நல்லா இருக்க போகுது. பாத்துடலாம் சார் ஒவ்வொரு ராசியா. ரொம்ப அருமையா சூரிய கிரகணத்தை பத்தியும் ஆடி அமாவாசையை பத்தியும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. இந்த சூரிய கிரகணத்துல தனுசு ராசி நேயர்கள் எந்தெந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனமா இருக்கணும், எந்த செயல்களை செய்யக்கூடாது, அமாவாசை இருக்கிறதால இதெல்லாம் கண்டிப்பா செய்யுங்க அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவீங்க? நிச்சயமா இந்த தனுசு ராசி அன்பர்கள் மஸ்டா செய்ய வேண்டியது, இந்த கிரகணம் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. ஏன்னா இவங்க ராசிக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துல ஏற்படுகிற காலகட்டம். இதுல விதியை மாற்றும் வல்லமையும் உண்டு. இந்த ஃபர்ஸ்ட் டவுட் என்ன வரும்னா, சார் கிரகணத்துல எல்லாமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, அமாவாசை திதி ஆடி அமாவாசை பண்ணுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கன்ஃபியூஷன் ஏற்பட்டது. இதுல செய்ய வேண்டியது என்ன, கூடாது என்ன தெளிவா பார்த்துருவோம். முதல்ல தவிர்க்க வேண்டியது பார்த்துருவோம். முதல்ல இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஃபர்ஸ்ட் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுதல், புது வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, புது கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுற, இதெல்லாம் தவிர்க்கணும். இந்த ராசி அன்பர்களுக்கு நம்ம நிறைய நாள் சொன்னோம், வீடு கட்டுங்க, இடம் வாங்கும், செகண்ட் ஹேண்ட் வீடு, வண்டி வாகனம் வாங்குற யோகம் உண்டுன்னு நாங்கள் சொல்கிறோம். நிச்சயமாக உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, இதெல்லாம் உண்டு. ஆனால் ஆகஸ்ட் 12, அதுக்கு முன்னாடி 11, 13, 11, 12, 13 இந்த ஆகஸ்ட் 3 நாளை மட்டும் தவிர்த்துருங்க. மற்ற நாள் பண்ணுங்க. கேள்வி என்னன்னா, கிரகணம் நம்ம இந்தியாவுக்கு தெரியுது அப்படின்னா, நம்ம நேயர்கள் பல நாடுகள்ல இருக்காங்க. அது இல்லாம இந்தியாவுக்கு தெரியுதோ இல்லையாங்க, அதோட எஃபெக்ட் முன்ன பின்ன 2 நாள் இருக்கும். பாதிப்புன்றது கண்டிப்பா எல்லா இடங்கள்லயுமே இருக்கும். சூரியன் ஒருவர் தானே, பிரபஞ்சம் இருக்கும்பொழுது அந்த எஃபெக்ட் நமக்கு ரேடியேஷன் ஏதோ ஒரு வகையில் இருக்கும் முன்ன பின்ன.
அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் கொடுக்குறேன், இடிக்கிற சம்மந்தப்பட்ட கட்டுற சம்மந்தப்பட்ட சைன் பண்ணுறது வேண்டாம், இந்த நேரத்தில் விற்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, குறிப்பாக ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி இந்த ராசிக்கு பணத்தை போட்டு மாட்டிட்டு நிற்கிறாங்க, அது தவிர்க்கணும். இந்த ராசி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு புத்திர தோஷம் இருந்தது, ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வேறு ட்ரை பண்ணுறாங்க ஒருத்தங்க, குழந்தைக்கு ட்ரை பண்ணுறோம், இது சரியான நேரம் இல்லை. கிரகண காலகட்டம் இந்த 3 நாளுக்கு முன்ன பின்ன நாள் என்ன ஆகுதுன்னா குழந்தை கரு உருவாகுது சிறப்பாக இருக்காது. நான் ஐவிஎஃப் டேட்டு ஒருத்தங்க சொல்லும் போது இந்த நாளில் ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க, இந்த நாளில் வந்துடும், தவறுங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த ராசி அன்பர்களுக்கு முன்கூட்டியே. ஏன்னா இந்த நாள் பண்ணால் அது வந்து 14 டேஸு அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ இதுலேருந்து பார்க்கும்போது முன்ன பின்ன அந்த 3 நாளில் ஏதோ ஒரு நாள் வர மாதிரி இருக்கு இந்த டிரான்ஸ்மெண்ட். அப்போ சொன்னேன் ஒரு சைக்கிளே ஸ்கிப் பண்ண சொன்னேன், வேற வழி இல்லையே, நம்ம கிரகணத்தில் கரு உருவாகும்னு ஆசைப்படுவான், ஆனால் உருவாயிட்டா தன் பெற்ற குழந்தையை நம்ம பேணி காக்க முடியாம போயிடும். 3 விஷயமே இருக்கு சார். கிரகணம் இருக்கு, ஆடி அமாவாசை இருக்கு, ஆடி மாதம் பொதுவா இந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாதுன்னு இருக்கு. அப்ப எவ்வளோ இந்த மாசத்தை நம்ம எப்படி கொடுக்கறது, இது வேண்டாம். இதுல ரொம்ப பாத்தீங்கன்னா அந்த நான்வெஜ் இந்த 3 நாளை தவிர்ப்பது நலம். ஒரு சில வெளியூர்ல இருக்காங்க கடைபிடிக்க முடியாது, ஏன்னா ஹெவி ஃபுட்டு வேண்டாம். பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை குறைச்சு கொள்ளணும், பால் தயிர், ஏன்னா அப்டமன் இஷ்யூஸ் வேற வாய்ப்பு. ஆல்ரெடி இந்த ராசிக்கு அடிவயிறு தொந்தரவு வேற இருக்குது, சின்ன மலக்குடல் பிரச்சனை, ஃபைல் சம்மந்தப்பட்டது வேற பாதிச்சுட்டுங்க, இது இஷ்யூவாக வந்து நிற்கும். இதெல்லாம் முக்கியமானது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க ஒரு சிலருக்கு பணம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, கடன் அப்ளை பண்ணுற லோனு, இதெல்லாம் விட்டுருங்க. அடகு வைத்த பொருளை போய் அடகு வைக்கிறேன் இந்த நேரத்தில் வச்சு மீட்ட முடியாது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பணம் தேவை இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல போய் அடகுங்க 8ஆம் இடம் வச்சுட்டா மாட்டிக்குவீங்க. இதெல்லாம் தவிர்த்துருங்க. அப்போ நம்ம தாம்பத்தியம் வரைக்கும் தவிர்க்க சொல்கிறோம். இதுதான் செய்யறது. ஆயுள் சம்பந்தப்பட்ட பயம் இருப்பவர்கள் முன்னோர்கள் வழிபாடு, இந்த திதி கொடுப்பது முக்கியம். இது பெண்களாக இருக்குன்னா ஒரு படையல் போட்டு முன்னோர்கள் வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். ஆயுள் தோஷம் யம பயத்தை போக்க காலகட்டம். ஜாதக ரீதியாங்க சூரியன் ராகு, சூரியன் கேது, சந்திரன் ராகு, சந்திரன் கேது பிறந்த அந்த கிரகண தோஷ எஃபெக்ட் இருக்கிறவங்க, கலசர தோஷத்தில் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் ராகு, சுக்கரன் கேது, செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது இருக்கிற ஆண் பெண்கள் நிறைய திருமண தடை, சேர்ந்து வேலை முடியல, கணவன் மனைவி இருக்கும், ஆளுக்கு ஒரு பக்கம் டைவர்ஸ் வரைக்கும் போகுதுன்னு, இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கிறவங்க இந்த ராகு கேது ஸ்தலங்கள் சர்பசாந்தி பண்ணிக்கிறது, இல்லை புற்றுக்கோயில் வழிபாடு போய் ஒரு முறை மன உருகி வேண்டிட்டு வரும் பொழுது அந்த தோஷங்கள், மாத்திரு தோஷம், பித்ரு தோஷங்கள், ஒரு சில கண்ணுக்கு தெரியாத கர்ம வினைகள் அனைத்தையும் விட்டுட்டு வரக்கூடிய காலகட்டம். நிறைய பேருக்கு கொடுமுடி கொடுத்துருக்கேன், இந்த பக்கம் கொடுமுடி கொடுத்துருக்கேன், திருநாகேஸ்வரம். ஏன்னா இந்த நட சாத்தி இல்லை திறக்கிறதுக்கு முன்னாடி, இல்லை சாத்தி திறக்கிறதுக்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இவங்க இன்னொன்று செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த 3 நாளுமே நம்ம கிரகணத்தை ஒண்ணி சொல்லுவோம். ஏன்னா அந்த ஆடி அமாவாசை கிரகணம் எல்லாமே சேர்ந்து வரனால என்னென்னா, அந்த குறிப்பாக அந்த 3 நாளில் தர்பை புல் இருக்கு இல்லையா, குறிப்பாக அந்த 12ஆம் தேதி காலையில் அரிசி பருப்பு இது மேலேயும், சமைத்த உணவு மேலேயும், அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா நினைக்கிறோம் அதுலேயும் இருக்கிற அந்த தர்பை புல்லை பயன்படுத்தி மேலே போட்டுட்டோம்னா நமக்கு அந்த தர்பையை பயன்படுத்தி ஆகணும். தர்பை நல்லதுக்கும் பயன்படுத்துகிறோம், எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். இந்த கிரகணத்துக்கு இது பயன்படுத்தி ஆகணும். இது மிக மிக முக்கியமான விஷயங்க. சூப்பர் சார், ரொம்ப அருமையா தனுசு ராசி நேயர்கள் வந்து இந்த கிரகண காலகட்டத்துல என்னெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க, 3 நாள் மட்டும் தவிர்த்துருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதே சமயத்துல ஆடி அமாவாசை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு அருமையான தகவல், நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆடி அமாவாசையும் வருது, கிரகணமும் இருக்கு. ஸோ சூரிய கிரகணம் பிளஸ் ஆடி அமாவாசை ரெண்டுமே உங்களுக்கு பயனுள்ள மெசேஜ் வந்து சார் கொடுத்துருக்காங்க. இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து அஸ்ட்ராலஜி பார்க்கணும், உங்க ஜாதகத்தை பார்க்கணும், இல்ல உங்க உறவுகளுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் சாரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு, ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நான் ஒரு ஜோசியர் ஆகணும், நான் ஜாதகம் கத்துக்கணும், என் ஜாதகத்தையும் என் குடும்ப ஜாதகத்தையும் நானே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கும் சார் ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னு தானே கேக்குறீங்க? இந்த புத்தகம் தான். அதாவது ரொம்ப அருமையா ஜாதகத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த புக்கை நீங்க படிச்சாலே நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். அந்த அரிய வாய்ப்பு உங்களுக்கும் காத்துட்டு இருக்கு, உங்க கதவை தட்டுது அப்படின்னே வச்சுக்கோங்க. ஸோ இந்த புக் உங்களுக்கு வேணும்னு நினைச்சாலும் வீடியோல தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக்கை நீங்க கொரியர் மூலமா எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து அமேசான், பிளிப்கார்ட்லயும் இந்த புக் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதை கூட பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஜாதகமும் கத்துக்கலாம், ஜாதகமும் பார்க்கலாம், 2 ஆப்ஷனும் இருக்கு. ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில, அற்புதமான நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.